ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட தம்பி பாப்பாவுக்கு வந்து 4th பர்த்டே வந்து வருதுங்க. என்னைக்குன்னு பார்த்தோன்னா இது May 27 வந்து எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து வெளியில் கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். திருச்சியில் KMS ஹக்கீம் பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே லால்குடியிலேருந்து ஃபோனில் தான் வந்து நம்பர், அதாவது கூகுள் குரோம்லேருந்து நம்பர் எடுத்து நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து தால்சா கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து சிக்கன் லாலிபப்பு, இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் வீட்டில் வந்து என்ன செஞ்சுருந்தோம்னா, மீன் வாங்கி, இந்த மீன் பேர் வந்து வாவல்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே திருச்சியில் வாவல்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து வாங்கி, இதுதான் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். அந்த மீன் வந்து ஒரு 2 கிலோ 2.5 கிலோ பக்கம் வாங்கியிருந்தோம். அதை வறுவல் பண்ணிவிட்டு மீதி அந்த தலை வால் இருக்கும்ல, அதை மட்டும் போட்டு மீன் குழம்பு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மத்தியானம் வந்து வந்தோன்னா முதல்ல டைனிங்கில் வந்து பிள்ளைங்களை வந்து உட்கார வச்சு சாப்பிட வச்சிடலாம், அதுக்கப்புறம் பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு இது வந்து 4th பர்த்டே. லாஸ்ட் பர்த்டே கூட வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பர்த்டே வந்து ஃபாரின்லேயே செலிப்ரேட் பண்ணது. அதனால் லாஸ்ட் 3rd பர்த்டே வந்து நாங்கள் இங்கே மேலே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வெளியிலேருந்து ஆள் வர சொல்லி கொஞ்சம் சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வாட்டி வந்து வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம், ஏன்னா புது வீடு கட்டினதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த்டே வருது. அதனால் வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். லஞ்ச்லாம் மட்டும் இந்த மாதிரி வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். அந்த ஹக்கீம் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹக்கீம் பிரியாணி, அப்புறம் திண்டுக்கல், தலப்பாக்கட்டு, அது மாதிரி திருச்சியில் ஃபேமஸான ஒரு 2-3 பிரியாணி ஷாப்புக்கெலாம் வந்து ஃபோன் பண்ணி ரேட்லாம் வந்து கேட்டுட்டு எது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து இது பண்ணோம். அதில் நாங்கள் கம்பேர் பண்ணப்போ இங்கே ஹக்கீம் பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம் ஹோட்டலுக்கு போய், அதனால இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இப்படி பக்கெட் பிரியாணி இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு இதில் எக்கு கூட வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது ஏதாச்சும் சீசன் டைமில் மட்டும்தான் எக்கு வைப்பாங்க போல், ஒரு ஸ்வீட் கூட எதுவும் தரல. இதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மேபி இப்போ நம்ம அங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி எக்கு இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி பக்கெட் பிரியாணியில் வந்து எக்குலாம் வந்து வைப்பாங்களாம், சீசன் டைமில் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அப்படியே பெரியவங்க வந்து அப்படியே 3 பேராக உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக தம்பி மேரேஜ் பண்ண இடம் பார்த்தோம்னா தஞ்சாவூர். அவங்களுக்கும் எல்லாம் சொல்லியிருக்கோம். சும்மா வீட்டு ஆளுங்க மட்டும் சொல்கிற மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு இப்போ நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ எங்களோட மாமாவுக்கு வந்து சொன்னோம், அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னா தஞ்சாவூர்லேருந்து மதியத்துக்கு மேலே வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ இது வந்து என்னோட மாமாங்க, அதாவது எங்கள் அம்மாவோட தம்பி. இப்போ நாங்கள்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன் வறுவல் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் அப்போ வறுத்துட்டு மீதி வந்து நைட்டுக்குமே சாப்பாடு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால் நைட்டுமே வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் வறுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க சொல்லியாச்சு. இப்போ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தானே குடும்ப பெண்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா அந்த மீன் வறுவல், மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அம்மா சாப்பிட்றாங்க. அம்மாவுக்கு பக்கத்தில் இங்கிட்டு எய்த்தாப்பில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்களோட அம்மாச்சி, அதாவது அம்மாவோட அம்மா. இப்போ தான் வந்து மித்ராவுக்குலாம் வந்து அம்மம்மான்னு சொல்லி பழக்கப்படுத்துகிறோம். நாங்கள் அப்போல்லாம் வந்து அம்மாச்சின்னு தான் சொல்லுவோம். அம்மாச்சி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து லஞ்ச் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேலே எல்லாம் இங்கே ரூமில் வந்து உட்காந்து இந்த பலூன்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எல்லாம் ஊதிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாமே இருந்துச்சுங்க. நான் இங்கே கேக் ஆர்டர் கொடுத்தது வந்து எப்பொழுதுமே லால்குடியில் வந்து அந்த பிரியா சுவாமி பேக்கரின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதாவது அன்பு சினிமா போகிற தியேட்டர் வழிக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், அபாக்கஸ் கிளாஸ் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பேக்கரி இருக்கும். எனக்கு எப்போதுமே அந்த கடையில் தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஐஸ் கேக்குன்னு சொல்லுவாங்களே, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், அதெல்லாம் வந்து பிடிக்காது எனக்கு. இந்த மாதிரி அதுவும் இந்த கடையில் உள்ள கேக் தான் ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் கேக்கு. அங்கே தான் வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். இது பார்த்தோம்னா 2 kg சாக்லேட் கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணி தருவாங்க. 1 kg 1/2 kg அப்படின்னோம்னா எப்பொழுதுமே அவங்கள்ட்ட ஸ்டாக் இருந்துகிட்ருக்கோம். நம்ம வந்து 1 kgக்கு மேலே சொல்லணும் அப்படின்னோம்னா முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துடணும். ஐ திங்க் இது வந்து எனக்கு 1 kg கேக் வந்து 380 சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
2 kg டோட்டலாக சேர்த்து 600-700 வந்திருக்கும். கரெக்டான ரேட் வந்து தெரியல. இப்போ கேக் வந்து வாங்குறதுக்கு நான் தான் வந்து போயிருக்கேன். அப்போ வந்து கேக் அவங்க வந்து நேம் வந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அதனால பாப்பாவுக்கு 4th பர்த்டேங்கிறதுனால அதெல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஈவினிங் போல் வந்து கேக் வெட்ட போகிறோம். பிள்ளைங்க எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. மேகாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்சியில் வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் தாங்க எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்தோன்னா எல்லாருமே பார்த்துட்டு இது கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரிலையே, நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் பாப்பா போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டார்க் ப்ளூ, நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூவில் ரொம்ப சூப்பராக இருந்தா. நல்லா ஜிகு ஜிகுன்னு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்க எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாக்லேட்டை பார்த்தோன்னா கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி சாக்லேட் எல்லாம் தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக மேகாவுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் பார்த்துட்டா ஒரு மாதிரி ஆயிடுவா. வந்து ஏன்னா ஃபாரின்லேயே வளர்ந்த பிள்ளையா, அதனால வந்து கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் யாராச்சும் நிறைய பேர் நம்மளே வந்து நிறைய பேர் வந்திருக்கோம் அப்படின்னோம்னா ஒரு மாதிரி ஆயிரும். அவள் அதனால நல்லா காம் ஆகிறதுக்குள்ளார அவள் வந்து நல்ல மூடில் இருக்கிறப்ப கேக் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளார ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த 4ன்னு வந்து ஒரு கேண்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த இது வந்து வச்சாச்சு. இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாம் கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே அந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னப்போ இப்போ கூட பாருங்கள் மேகா வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மிரண்டு போயிருந்தா. அவளுக்குன்னா என்ன நடக்குது என்ன ஏதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லோரும் வந்தாச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க இது மாதிரிலாம் ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க தான் வீடியோவில் அவங்களுக்கு வந்து தெரியுது. அந்த பிள்ளைங்கள்லாம் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா அந்த பிள்ளைங்களையும் கூப்பிட்டு சரி வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்தும் அவங்களும் வந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளார தம்பி வந்து இந்த இன்ஸ்டாலெல்லாம் போஸ்ட்டு வீடியோஸ் இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. பிள்ளைங்க எல்லாம் வந்து கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த இது கேக் வெட்டுற வீடியோ வரும், அதை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் என்னன்னு சொல்கிறேன். Happy birthday to Megha. Happy birthday to you. நதியா அதை எடு, நீ எடு போற. விட்டு இங்க கையெடு அதிக்ஷா. கைய வாயிலிருந்து அதி அதிக்ஷா. இங்கிட்ட எல்லாம் அப்படி திரும்பி கொடுத்தா தானே நான் வீடியோ எடுக்க முடியும். இப்படி பாருங்க எல்லாம். போதும், சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டுங்க. இந்த வர இல்ல இல்ல இந்த இவங்க கொடுக்கணும். சரி சும்மா லைட்டா வட்ட வச்சுட்டுருவோம். லைட்டா நம்ம வெட்டலாமா இப்ப? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓ நதியா பக்கத்துல நீ போடி, சீக்கிரம் போடி. அவ நல்லா இருக்கும் போது லைட்டா ஊத்துமா. நீ லைட்டா ஊட்டிடுமா சீக்கிரமா. நதியா சீக்கிரம் போ, சக்குன்னு போ. அப்புறமே கட் பண்ணுங்க. டாடி பாரு, நீங்க போங்க. டாடி நீங்க குட் ஓகே நீ வந்து வீடியோ எடுத்து நடத்துற. சரி லைட்டா பதட்டில் அப்பிடுங்க. வாங்கிக்கடா செல்லம்.
கிஃப்ட் வாங்கிக்கடா. வேற ஏதோ ஒரு இதுல இருக்கா. தட்டை கீழே வைடி. தட்டை தச்சு நதியா நதியா இது பண்ணடி. லட்சுமி ஒன்று விட்டுவிடும். சும்மா ஆல்ரெடி விட்டுவிடும். ஏதோ 1 லட்சம் கிரெடிட் ஆயின்னு ஏதோ வருது மெசேஜ். இல்லை ஏதோ 1 லட்சம் கிரெடிட் ஆயின்னு ஏதோ மெசேஜ் வருது. தெரியல ஏதோ ருபீஸ் சார். நீ போ நான் எடுக்கிறேன். நில்லு அப்படியே 3 பேர். சரி முதல்ல கேக்கு விட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இங்க 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 பாரு மேகாமா, இங்கிட்டு வாடா. இருமாச்சு வரட்டும் வரட்டும். நீ நில்லு லட்சுமி. வாங்கிட்டு டக்குன்னு இது பண்ண. சரி அதிகமா வாங்கிட்டு கொஞ்சம் நவுறு. ஏன் இந்த 2 பிள்ளைங்களையும் பாரு. மேகியை தூக்கி கொள்ளடி. சரி உட்காந்து கொடு. உனக்கே தெரியாது. சிக்கி இருக்குல்ல, அது சும்மா மடங்குனா அப்படிதான். தண்ணி குடிங்க போடு. இங்க பாரு மித்ரா, இங்க பாரு மித்ரா. ஆதிரா நீயும் போடா. நீ பின்னாடி நக்கி நக்கி உட்காந்து தின்னுட்டு இருக்க. அங்க போடி. சின்ன புள்ள தானே. நடுல அப்படி நல்லா மறைச்சு நீ அடுத்து போட்டுடுவ. கரெக்டா இருக்கா? நைட்டி போட்டிருக்கேன். இங்க காமி. மித்ரா எங்க நீ பாடுறியே. மித்ரா நீ வாடியே. இந்த கையில போடு. இந்த கையில புடி. இந்த கையில புடி மோதிரத்தை. இந்த விரல்ல போடணும். இந்த விரல்ல உனக்கு தெரியுமாடி என்ன? ரொம்ப டைட்டா இருந்தா புடிச்சுக்கும். நடுவிரல்ல போடலாமா? நல்லா இருக்காடா மேகி. நடுவிரல்லையும் போடலாம். பிடிச்சிருக்கா? இங்க மேகா அத வாங்கிக்கோ. ஏ அவ குடுப்பாடி. இங்க மேகி இங்க திரும்ப. அவளுக்கு ஏதாவது பிங்க் வேணுமா?
இந்த மித்ரா இந்த நீ போய் வாங்கிக்க. ஆதிரா இல்லாட்டி உனக்கு பிடிச்சா நீ போய் வாங்கிக்கோ. நீ போய் வாங்கிக்கோ. இங்க பாரு, அம்மாவை பாரு, இங்க பாரு, அதையும் வாங்கிக்கோடா. கிளிப்பை எடு. மித்ராவுக்கு வாங்கல போல. இந்த வாங்கிட்டா. இந்த பாரு. ஹலோ கிட்டி. ஏ அவனுக்கு பிடிச்சது அவன் டோனட் வேணுமா வச்சுக்கோ. உனக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு எது வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி மேகா வந்து ஒரு தலைக்கு போடுற அந்த கிளிப்பு, ஒரு கீ செயின் மாதிரி வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாங்க. அதை பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்தோம்னா டிஃபன் எதுவும் செய்யலை. நான் சொன்ன மாதிரி பிரியாணியே வந்து மீதி கொஞ்சம் இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாமும் பிரியாணி நல்லா இருக்கவும் நைட்டும் வந்து அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பெரியவங்க சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணுச்சுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்து பாட்டை போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆனிச்சுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க பிள்ளைங்க எல்லாம். ஏன்னா இது வந்து பாப்பாவுக்கு கரெக்டாக மே மாதம் இந்த மாதிரி பர்த்டே வர்றதுனால பிள்ளைங்க எல்லாத்துக்குமே லீவுங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. இப்போ நார்மல் மந்தில் இந்த மாதிரி பர்த்டேனா கூட யாரும் வர முடியாது, வெளியில் உள்ளவங்களாம் வர முடியாதுல்ல. இது மாதிரி ஏப்ரல் மேல பிறந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பி தான். அதாவது அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே நல்லா இருந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேகாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். திருச்சி ஹோல்சேல் கடையில் தான் எடுத்தேன். மேக்ஸிமம் நான் இது மாதிரி வந்து பெரிய கடைங்கள்லாம் எடுத்தோம்னா விலை அவங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடையில் தான் பார்த்து வாங்குறது. அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாப்பா பிறந்தநாள் முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டிலே நடந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் கேரளாவில் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சுங்க. அதனால தான் வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.